எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குடும்பத்தோட எதிர்காலம், குறிப்பா பண ரீதியா அவங்க பத்திரமா இருக்காங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இதுக்கான ஒரு ரொம்ப சிம்பிளான பதில தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம அன்புக்குரியவங்களோட நிதி எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கா? இது நம்ம எல்லாருக்குமே மனசுல வர்ற ஒரு கேள்விதான். திடீர்னு நமக்கு ஒண்ணுன்னா நம்மள நம்பி இருக்கிறவங்களோட நிலைமை என்ன ஆகும்? இது வெறும் கேள்வி மட்டும் அல்லங்க, இது நம்மளோட மிகப்பெரிய பொறுப்பு. அப்போ இந்த பெரிய கேள்விக்கு ஒரு சிம்பிளான தீர்வு இருக்கு. அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். அது என்னது? அது எப்படி வேலை செய்யுதுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்னா ரொம்ப சிம்பிள். இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அதாவது அந்த டேர்முக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. அதாவது பாலிசி எடுத்தவருக்கு அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவரோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும். இதுல சேமிப்பு, முதலீடுன்னு எந்த குழப்பமும் இல்ல. இது ஒரு பியூர் பாதுகாப்பு திட்டம், அவ்வளவுதான். இன்னும் சுலபமா சொல்லணும்னா, இத உங்க குடும்பத்துக்கான ஒரு ஃபைனான்ஷியல் கூட மாதிரி நினைச்சுக்கோங்க. வாழ்க்கையில திடீர்னு பண கஷ்டம்னு ஒரு புயல் அடிக்கும்போது, இந்த கூட உங்க குடும்பத்தை நினையாம பாதுகாக்கும். சரி, இப்ப டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி நிறைய பேருக்கு சில பொதுவான கேள்விகள் இருக்கும். அது என்னென்ன கேள்விகள், அதுக்கான பதில்கள் என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. ஓகே, முதல் கேள்வி. இது நிஜமாவே எப்படிதான் வேலை செய்யுது? இதோட ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இல்லவே இல்ல. நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்க, மொத்தமே 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு எவ்வளவு கவரேஜ் வேணும், அதாவது எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் வேணும், எத்தனை வருஷத்துக்கு வேணும்னு நீங்க முடிவு பண்ணணும். ரெண்டாவது, அதுக்கு ஒரு சின்ன தொகையை, அதாவது பிரீமியத்தை மாசமோ இல்ல வருஷமோ கட்டணும். மூணாவது, அந்த பாலிசி காலத்துக்குள்ள எதிர்பாராத விதமா ஏதாவது நடந்தா நீங்க தேர்ந்தெடுத்த முழு பணமும் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். சிம்பிள் இல்லையா? இன்சூரன்ஸ்னு பேச்சு எடுத்தாலே பிரீமியம், சம் அஷ்யோர்ட்னு 2 வார்த்தைகளை அடிக்கடி கேள்விப்படுவோம். அது என்னது? அதோட அர்த்தம் என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே ஈஸி தான். பிரீமியம்னா ஒன்னும் இல்ல, உங்க பாலிசிய ஆக்டிவா, அதாவது உயிர் போட வச்சுக்கிறதுக்காக நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மாசமோ இல்ல வருஷமோ கட்டுற ஒரு சின்ன தொகை. இது ஒரு சந்தா மாதிரி. இந்த சின்ன தொகை தான் உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்குது. சம் அஷ்யோர்ட், இதுதான் விஷயமே. இதுதான் அந்த கேரண்டியான தொகை. அதாவது ஒருவேளை அந்த அசம்பாவிதம் நடந்தா உங்க நாமினிக்கு, அதாவது உங்க குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கிற அந்த உறுதியான மொத்த பணம் தான் இந்த சம் அஷ்யோர்ட். சரி, மார்க்கெட்ல எத்தனையோ இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கே, அதுல இருந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் எப்படி அழகா? இது ஏன் ஸ்பெஷல்? இத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது முழுக்க முழுக்க பாதுகாப்புக்காக மட்டும்தான். இதுல சேமிப்பு, ரிட்டர்ன்ஸ்னு எதுவும் கிடையாது. ஆனா மத்த பாலிசிகள்ல பாதுகாப்போட சேமிப்பும் கலந்துருக்கும். அதனாலதான் அதுக்கு பிரீமியம் ரொம்ப ஜாஸ்தி. டேர்ம் இன்சூரன்ஸ்ல பிரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்லணும்னா, நம்ம கார் இன்சூரன்ஸ் மாதிரி தான். வருஷம் முழுக்க ஆக்சிடென்ட் ஆகலைன்னா நமக்கு பணம் திரும்ப வராது இல்லையா? ஆனா ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆனா அது பெரிய செலவுல இருந்து நம்மளை காப்பாத்தும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். குறைஞ்ச செலவுல பெரிய பாதுகாப்பு. அதனாலதான் நிறைய பேரு டேர்ம் இன்சூரன்ஸ விரும்புறாங்க. சரி, இதுல அப்படி என்னதான் முக்கியமான நன்மைகள் இருக்கு? ஏன் இது ஒரு பாப்புலர் சாய்ஸா இருக்கு? வாங்க பார்க்கலாம். முதலாவதா, ரொம்ப கம்மியான பிரீமியத்துல ரொம்ப அதிகமான கவரேஜ் கிடைக்கும். இதுதான் இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ரெண்டாவது, இது ரொம்ப சிம்பிளான பாலிசி, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, எந்த குழப்பமும் இருக்காது. மூணாவதா, உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நிதி பாதுகாப்பு கொடுக்கும். உங்க கடன், இஎம்ஐ மாதிரி விஷயங்களையும் இது கவர் பண்ணிடும். கடைசியா, நீங்க கட்டுற பிரீமியத்துக்கு வரி விலக்கும் கிடைக்கும். என்ன ஒரு ஆல்ரவுண்டர் பாருங்க. 1 கோடி ரூபாய் பார்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய தொகையா இருக்கு இல்லையா? ஆனா நம்புங்க, இவ்ளோ பெரிய பாதுகாப்பே நீங்க மாசம் ஒரு சினிமா டிக்கெட் வாங்குற செலவுல இல்லனா ஒரு பீட்சா வாங்குற செலவுல வாங்கிட முடியும். இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸோட பவர். நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஓகே, இதெல்லாம் கேட்டது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, இது யாருக்கெல்லாம் தேவை? இது எனக்கு சரியானதா இருக்குமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்பதான் வேலைக்கு சேர்ந்த ஒரு யங் ப்ரொஃபஷனலா, உங்களுக்கு இது தேவை. உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கா? கண்டிப்பா தேவை. உங்களுக்கு சின்ன குழந்தைங்க இருக்காங்களா? உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹோம் லோன், பிசினஸ் லோன்னு ஏதாவது கடன் இருக்கா? அப்போ இத பத்தி யோசிச்சே ஆகணும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க வருமானத்தை நம்பி உங்க குடும்பத்துல ஒருத்தர் இருந்தா கூட உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு கட்டாய தேவை. சரி, இப்போ உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு முதல் அடிய எப்படி எடுத்து வைக்கிறது? 3 விஷயங்கள் தான். முதல்ல, உங்க குடும்பத்தோட தேவைகள் என்ன, உங்க கடன்கள் எவ்வளவு,
எதிர்கால செலவுகள் என்னன்னு கணக்கு போட்டு உங்களுக்கு எவ்வளவு கவரேஜ் வேணும்னு முடிவு பண்ணுங்க. 2வது, ஆன்லைன்ல நிறைய பிளான்கள் இருக்கும். அதையெல்லாம் ஒப்பிட்டு பாருங்க. 3வதா, ஒரு நல்ல நிதி ஆலோசகர்கிட்ட பேசி உங்களுக்கு எது பெஸ்ட் பிளான்னு ஒரு அட்வைஸ் கேட்டு முடிவு பண்றது ரொம்ப நல்லது. இன்னைக்கு நாம பேசினது வெறும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிய பத்தி மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்து மேல நாம வச்சிருக்கிற அன்பு, அக்கறை பத்தின ஒரு விஷயம். நம்ம இல்லனாலும் அவங்க சந்தோஷமா எந்த பணக்கஷ்டமும் இல்லாம இருக்கணுங்கிற ஒரு கனவு. அந்த கனவை நனவாக்குறதுக்கான முதல் அடியை எடுத்து வைக்க நீங்க தயாரா?